இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். 34ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். எடின்பரோ பல்கலைக்கழக மாணவர்கள் தாங்கள் எழுதிய ஆய்வு கட்டுரைகளை வகுப்பறையில் வாசித்து காட்டி சமர்ப்பிக்க வேண்டும். அதை கிறிஸ்தவ பேராசிரியர் ஸ்டூவர்ட் பிளாக்கி மேற்பார்வை செய்தார். ஒரு இளைஞன் தனது ஆய்வுரையை இடது கரத்தில் பிடித்த வண்ணம் வாசித்தான். அதை கண்ட பேராசிரியர் அவனை பார்த்து அதட்டலாக, "உனது வலது கரத்தில் பிடித்துக் கொண்டு படி" என்று இடிமுழக்கமிட்டார். கடுமையான சொற்களை கேட்ட மாணவன் தனது வலது கரத்தை உயர்த்தி காட்டினான். வலது கரத்தின் முன்னங்கையை அங்கே காணவில்லை. சிறிது நேரம் தயங்கி நின்ற பேராசிரியர் அந்த மாணவனிடம் சென்று அவன் தோள்களின் மேல் தனது கரத்தை வைத்து கன்னங்களில் கண்ணீர் வடித்தவராக, "எனக்கு இது தெரியாது, தயவு செய்து என்னை மன்னிப்பாயா?" என்று கேட்டார். அந்நாளில் தன்னை தாழ்த்தி அவர் மன்னிப்பு கேட்டது அந்த இளைஞனின் வாழ்வில் நிலையான மாற்றத்தை ஏற்படுத்தியது. சில காலம் சென்ற பின் விசுவாசிகள் நிறைந்த கூட்டத்தில் செய்தியின் நடுவே அந்த பேராசிரியர் அந்த சம்பவத்தை ஒரு உதாரணமாக கூறினார். அந்த கூட்டத்தின் முடிவில் ஒருவர் மேடையை நோக்கி வந்தார். கூட்டத்தை நோக்கி திரும்பிய அவர் தனது வலது கரத்தை உயர்த்தி காட்டினார். மணிக்கட்டு வரைதான் அந்த கை இருந்தது. "நான் தான் அந்த மாணவன். பேராசிரியர் ஸ்டூவர்ட் பிளாக்கி என்னை கிறிஸ்துவினிடத்தில் அன்று வழி நடத்தினார். அன்றைக்கு அவர் கடுமையாக நடந்து கொண்டது உண்மைதான். ஆனால் நிலைமையை புரிந்து கொண்ட அடுத்த நொடியே மிகுந்த தாழ்மையுடன் அவர் செய்த செயல் என்னை கிறிஸ்துவின் அன்பை உணர வைத்தது" என்று கூறினார். ஆம், என கருமையானவர்களே, உண்மையான மன வருத்தம் என்பது உடனடியாக செய்யும் அறிக்கை. காயம் ஆறும் வரை அது காத்திருப்பதில்லை. நமது பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கை செய்யவும், யாருக்கு எதிராக தவறு இழைத்தோமோ அவரிடம் அறிக்கை செய்யவும் நாம் முன் வருவோம் என்றால் அங்கே உண்மையான உள்ளம் நொறுங்குதலை காணலாம். தாவீது 32 மற்றும் 51ஆம் சங்கீதங்களில் செய்திருக்கும் அறிக்கை உண்மையான அறிக்கைக்கு எடுத்துக்காட்டாகும். "நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர்" என்றும், "தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன்" என்று தன்னை தாழ்த்தினார் தாவீது. ஆம் பிரியமானவர்களே, தைல குப்பி உடைக்கப்படும் போதுதான் நளத தைலம் ஊற்றப்பட முடியும். நறுமணம் அங்கு வீசும். பூமிக்குரிய மண்பாண்டமாகிய நமது சரீரம் நொறுங்குண்டால் மற்றவர்களிடம் ஆசீர்வாதம் வழிந்தோடும். மிகவும் சரியாக உடைந்த மனிதர்களை தேவன் தம்முடைய மகிமைக்கென்று பயன்படுத்துவார். உண்மையான மனம் திரும்புதல் நொறுங்குதலின் ஒரு வகை. பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும் போது காலம் தாழ்த்தி அல்ல, உடனடியாக ஒப்புக்கொடுங்கள், மன்னியுங்கள். ஏனென்றால் தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். அவர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்க மாட்டார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் கூட அப்பா தவறாக புரிந்து கொள்ளப்படுகிற ஆண்டவரே சமயங்களிலே கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, மற்றவர்கள் காயப்படுகிற நேரங்களிலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உணர்த்தப்படும் போது உடனடியாக ஆண்டவரே அறிக்கை செய்து கர்த்தாவை மன்னிப்பை கர்த்தாவை கொடுக்கவும் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளவும் கூடிய இருதயத்தை விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என் தேவனில் கொடுப்பீராக. ராஜா ஆண்டவரே, உம்மிடத்தில் உள்ள அந்த தாழ்மையின் சிந்தையை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே அப்படிப்பட்ட கர்த்தாவை நொறுங்குதலின் இருதயத்தை என் தேவனில் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.